ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பறவைகளை நம்ம தினசரி பார்க்குறோம். ரொம்ப அழகாக அதனுடைய இறகுகளை பயன்படுத்தி பறக்க ஆரம்பிக்குது. கிரவுண்ட்லேருந்து ஈஸியாக உயரங்கள் தொட்டு அப்படியே உச்சத்தை தொட்டு பறக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு சின்ன ஒரு பறவைங்க. உதாரணத்துக்கு அது ஒரு 300 200 இல்லை 100 கிராம் கூட இருக்கும் அந்த பறவை. அந்த பறவையினுடைய இறகுன்னு பார்த்தா அந்த ஒரு 100 200 கிராமில் ஒரு 30 40 கிராம் அல்லது 50 கிராம் இருக்கும். அந்த ஒரு சிறிய ஒரு விஷயம் அந்த பறவையை எப்படி அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு செல்லுது. கொஞ்சம் நம்ம தினசரி பார்க்கின்ற சாதாரணமான விஷயங்கள் அப்படின்னு நமக்கு படுற விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து ஆராய்ன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு மிக முக்கியமான உண்மை நமக்கு தெரிய வரும். அப்படி தான் இந்த விஷயமும். நீங்கள் கொஞ்சம் உள்நோக்கி பாருங்களேன். இந்த பறவையினுடைய இந்த பறக்கும் தன்மைக்கு காரணம் பறவை ஒரு பறக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? பறவை மட்டும் இல்லை, நீங்கள் நான் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மேலே பூமியிலேருந்து மேலே போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று என்னென்னா புவியீர்ப்பு சக்தி. எது மேலே இருந்தாலும் அந்த இடத்துல தொங்கினாலும் பூமி பிடிச்சி இழுத்துக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிட்டி. 2வது விஷயம் காற்று இருக்குது. காற்று எப்போவுமே ஒரு விஷயம் மேலே போக போக அந்த காற்று அந்த பொருளினுடைய வேகத்தை தடை செய்யும், பிடிச்சி இழுக்கும். அதனால தான் காற்றை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த ரயில், விமானத்தெல்லாம் ஏரோடைனமிக்காக வைப்பாங்க. அதனுடைய முன்பக்கத்தை ஒரு மூக்கு கூராக இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, முன்பாகம் கூர்மையாக அப்படியே காற்றை கடந்து போகின்ற மாதிரி. இந்த காற்றும் புவியீர்ப்பு சக்தியும் தான் ஒரு பொருள் உயரமாக போகிறதுக்கு தடையாக இருக்குது. இந்த இறகுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த இறகுகள் பறவைகள் குஞ்சிலிருந்து பறக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பறக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இறகுகள் ஃப்ளாப் பண்ணுது இல்லைங்களா, அந்த ஃப்ளாப் பண்ணுறப்போ, அடிச்சுக்கிறப்போ அந்த புவியீர்ப்பு சக்தியையும் காற்றையும் அழகாக, அதனுடைய மொத்த எடை 100 200 கிராம்னா இந்த ஒரு 20 30 அல்லது 50 கிராம் எடையுள்ள அந்த இறகு அந்த அழகான பறவையை உடம்பை தூக்கி கொண்டு காற்றில் மிதப்பதற்கு தேவையான, உயரே செல்வதற்கு தேவையான அந்த ஏர் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, லிஃப்ட், அந்த தூக்கும் சக்தி கொடுக்குது. எதை தவிர்த்து அது தூக்குது, எதை புறந்தள்ளி அது தன்னுடைய உடலை தூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி புவியீர்ப்பு சக்தியையும் அந்த காற்றையும் இறகுகள் தள்ளுது கீழே. அது லிஃப்ட் உண்டாக்குது. சயின்டிஃபிக்கலி அது மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி தாங்க. மனசளவில் இறைவன் படைக்கிறப்போ இந்த மாதிரியான இறகுகள் உடலளவில் இல்லைனாலும் மனசளவில் இருக்குது. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருக்கான். ஆனால் அதை நம்ம அதனுடைய உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறோமா விடாமுயற்சியோடு, ஒரு தன்னம்பிக்கையோடு, எந்த விதமான சுணக்கம், எந்த விதமான ஒரு டிஃபிகல்ட்டி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம செய்கிற முயற்சிகளில் அதை கொஞ்சம் இன்னும் ரிஃபைன் பண்ணி விடாமல் முயற்சி பண்ணுற அந்த இறகுகளை நம்ம விரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உயரப்போவதை நம்மளே தவிர்க்க முடியாதுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டே அஹெட்.